Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ABC மால்ட் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முதல்ல நம்ம 1/4 கிலோ பாதாம் 1/4 கிலோ முந்திரி ரெண்டுத்தையும் சம அளவில் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் கேரட் 1/4 கிலோ, பீட்ரூட் 1/4 கிலோ, ஆப்பிள் 1/4 கிலோ எல்லாத்தையுமே சம அளவில் எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த பாதாம் முந்திரி இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட், ஆப்பிள் இது மூணுத்தையும் வந்து தனித்தனியாக தண்ணி ஆட் பண்ணாமல் லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நான் விழுது ஃபார்மில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து எனக்கு மிக்ஸி ஜார் பெருசு இல்லை, ஸோ சின்னது இருக்குன்றதுனால தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட பெருசு இருந்தால் நீங்கள் ஒன்றா கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இந்த இரும்பு கடாய் தான் எடுக்கணும், பிகாஸ் இந்த ப்ராசஸ்க்கு நம்ம ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருப்போம். ஸோ இந்த கடாய் தான் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து அந்த அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து இந்த ப்ராசஸில் முக்கியமான 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதுதான். நம்ம வந்து கைவிடாமல் எந்த அளவுக்கு கிளறிட்டே இருக்கோமோ அப்போ தான் இது வந்து டைட் ஃபார்மில் வரும். ஸோ நான் வந்து கிளறிட்டே இருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து நட்ஸ் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியும் நல்லா கிளறிட்டே இருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இதில் அதுதான் மெயின் ஸ்டெப்பு. திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அதுதான் முக்கியம். இல்லைனா வந்து நமக்கு அந்த பவுட்ரு ஃபார்ம் கிடைக்காது. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் கண்ட இந்த பீடியாஷுவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன்விட்டா, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் என்னென்னமோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வெளியில் வாங்கி தரோம், சத்து மாவு அது இதுன்னு. ஸோ நம்ம வந்து வீட்டில் நம்ம கையால் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கையில் நம்ம வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி நம்மளே மேட் பண்ணி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு நல்லா டைட் ஃபார்மில் வந்துடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஃபேன் காற்றுல நல்லா கிளறிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டி ஃபார்மில் கிடச்சிது. இதை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் நான் பரப்பி விட்டு நைட்டு ஃபேன் காற்றுல அப்படியே விட்டுட்டேன். மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்தேன்னு எனக்கு ஒரு பவுட்ரு ஃபார்ம் கிடச்சிது. பார்த்திங்கன்னா பூஸ்ட் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிது. இது சாப்பிடவும் நமக்கு வந்து இது வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட்னால பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ சாப்பிடவும் நமக்கு டேஸ்ட் வந்து தெரியல, ஒரு பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் சாப்பிட்ற ஃபீல் தான் இருந்துச்சு எனக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், இல்லைனா திரும்ப வந்து கட்டிப்பட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் கையில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய், டாடா.